இந்தியாவில் உள்ள ஆண்கள்லாம் உடனே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் மென் பில், தேசிய ஆண்கள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் இந்தியாவில் உதயமாக போகுது. இனி ஆண்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்ன ஆணையம் இது, எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்களுக்கெல்லாம் எதுக்குங்க பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. 2025 வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தினுடைய கீழவையில் 26 சட்ட மசோதாக்கள் புதுசாக அறிமுகம் செய்யப்பட்டது. அறிமுகம் செய்யப்பட்ட இந்த 26 சட்ட மசோதாக்களில் பார்த்திங்கன்னா 2 சட்ட மசோதாக்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊடகங்களுடைய கட்டுப்பாடு. இந்த ஊடகங்கள்லாம் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும், என்ன மாதிரி செய்தியை வெளியிடணும், வெளியிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு பாராளுமன்ற கீழவையில் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான சட்ட மசோதாவை பாராளுமன்ற கீழவையில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு. என்ன சட்ட மசோதா அது, எதுக்காக இது போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். பாராளுமன்ற கீழவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற அந்த சுவாரஸ்யமான 2வது சட்ட மசோதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் மென் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதா. அதாவது தேசிய ஆண்கள் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. இதற்கான சட்ட மசோதாவை தான் டாக்டர் அசோக் குமார் மிட்டல் அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற கீழவையில் அறிமுகம் செஞ்சு வச்சார். இது எந்த மாதிரியான ஆணையம் அப்படின்றத பார்த்திங்கன்னா இனிவரும் காலங்களில் ஆண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக இந்தியாவில் கொண்டு வர போகிற ஒரு ஆண்கள் பாதுகாப்பு ஆணையமாக இந்த ஆணையம் செயல்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது 1992 ஆரம்பிக்கப்பட்டு இன்னி வரைக்கும் செயல்பட்டு வருது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அவங்களுக்கான உரிமை, இதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு ஆணையமாக இந்த மகளிர் ஆணையம், இந்த தேசிய மகளிர் ஆணையம் செயல்பட்டு வருது. இதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு ஆணையம் வேணும், ஏன்னா ஆண்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே நிறைய குரல்கள் எழ தொடங்குச்சு. இதனோட வெளிப்பாடாக பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அரசு ஆண்களுக்கான தேசிய ஆணையம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3650 கோடி பட்ஜெட்டில் புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தேசிய ஆண்கள் ஆணையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ கோரிக்கையாகவே இந்தியாவில் பார்க்கப்படுது. குறிப்பாக இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், அதே மாதிரி ஆண்கள் முன்னணி போன்ற அமைப்புலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆண்களை பாதுகாக்கக்கூடிய தேசிய ஆணையம் இந்தியாவில் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருடங்களாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இது தொடர்பாக எந்த அரசுமே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதுக்கான ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்லாம் யாரும் முயற்சி பண்ணல. 2021 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் மகேஷ்குமார் திவாரி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு பொதுநல வழக்கை தொடுக்கிறார். இந்த பொதுநல வழக்கில் அவர் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஆணையத்தை இந்தியாவில் உருவாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் 2021 வந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவுடைய டேட்டாவையும் சப்மிட் பண்ணியிருந்தார். இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காகவும் ஒரு சிலருக்கு சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2021 வருஷத்தில் இந்தியாவில் 1,64,033 தற்கொலைகள் நடந்திருக்கிறதா என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. இதில் 72% ஆண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீத உள்ள 27% தான் பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 2021 மட்டும் இந்தியாவில் 1,14,979 ஆண்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் மீதமுள்ள 27% 45,026 பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது. அதுலேயும் இந்த டேட்டாவில் இன்னும் டீப்பாக போனீங்கன்னா திருமணமான ஆண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரியான தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க, தற்கொலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ஆண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது நாட்டில் குறைஞ்சிருக்கு, அவங்க மேலே பார்த்திங்கன்னா போலியான வழக்குகள் போடப்படுது, அவங்க மேலே பார்த்திங்கன்னா அதிக வரதட்சணை கொடுமை கேஸ்லாம் இப்போலாம் பெண்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆண்கள் மீது தவறான பாலியல் குற்றச்சாட்டுகளும் தவறான எஃப்ஐஆர்லும் இந்தியா முழுக்க போடப்படுது. அதுக்காக தேசிய மகளிர் ஆணையம் செயல்படுற மாதிரி
ஆண்களுக்கான ஒரு ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் துவங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை 2021 வைக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இந்த பொதுநல வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஆண்கள் முன்னணி இவங்கெல்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சதுக்கப்புறம் டிசம்பர் 5ஆம் தேதி இந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது பாராளுமன்ற கீழவையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்களுக்கான ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் இது சட்டமாகுமா இல்லை இது அமலுக்கு வருமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது வந்தால் யார் யாருக்கு நன்மை, ஒருவேளை இது வந்ததுன்னா ஆண்கள் வந்து பொய்யான புகார்லேருந்து தப்பிப்பாங்களா, இல்லை இது வந்து ஒருவேளை பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லாத ஒரு ஆணையமாக ஆகிடுமா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. 2025 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தேசிய ஆண்கள் ஆணையம் அப்படிங்கிறது 2026 சட்டமாக்கப்பட்டு அமலுக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்கள் கிட்ட அதிகமாகவே உண்டாயிருக்கு. உண்மையிலேயே ஆண்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து தவறான குற்றச்சாட்டுகள், அதே மாதிரி போலியான பாலியல் புகார்கள் இதனால வந்து அதிகமாக சிக்கி தவிக்கிறாங்களா, அதனால் அவங்களுடைய தற்கொலை ரேஷியோ அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாகி கொண்டிருக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஆண்களுக்கான சட்ட மசோதா அப்படிங்கிறது பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக அமலுக்கு வந்தால் ஆண்களுடைய பாதுகாப்பு மேலும் வந்து இந்தியாவில் உறுதி செய்யப்படுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆணையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டன குரல்களோ இல்லை மகளிர் அமைப்புகளோ போராட்டம் பண்ணுமா, இதை எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.